ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப முக்கியமான தகவல்லாம் இருக்குது. ஃபேமிலி விசாவில் வந்து முக்கியமாக டிகிரி ஹோல்டரை வந்து அவங்க வேணான்னு சொல்லியிருந்தாங்க ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி குறிப்பிட்ட சிலருக்கு சம்பளமும் குறைக்கப்பட்டிருக்கு, வரம்பு நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யார் அது வந்து எப்போ அப்ளை பண்ண போகிறது அப்படிங்கிற டீட்டெயிலும் இதில் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவை சேர்ந்த ஒருவர் வந்து இறந்து போயிருக்காங்க, அதாவது கொலை செஞ்சுருக்காங்க, அதாவது கற்பழித்த காரணத்தினால. இந்த மாதிரி தகவலும் மேலும் அடுத்து என்ன இருக்குன்னா, ஒர்க் சம்மந்தமான விஷயம் இருக்குது, ஆசிரியர் வேலை வேக்கன்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபர்வானியா பகுதியில் ஒழுக்கக்கேடான செயலில் ஈடுபட்ட ஒருவரை வந்து பாதிக்கப்பட்ட ஒரு பெண் என்ன செஞ்சுருக்காங்கன்னா கத்தியால் குத்திருக்கிறாங்க. அவங்க வந்து 2 பேருமே ஒரே தேசத்தை சேர்ந்தவங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அது இந்திய நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண்மணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவர் பாலியல் பலாத்காரம் செஞ்சதாகவும், அது மட்டும் இல்லாமல் சீக்ரெட்டான விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்ததாகவும், வீடியோ எடுத்ததையும், அதை வந்து சோஷியல் மீடியாவில் போட்டுருவேன்னு சொல்லிட்டு மிரட்டின காரணத்தினாலையும், இந்த மாதிரி சொல்லி மிரட்டினதுனால அந்த பெண்மணி என்ன செஞ்சுருக்காங்கன்னா கத்தியால் குத்திருக்கிறாங்க. அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கு போய் பாதிக்கப்பட்டவங்களையும் அது மட்டும் இல்லாமல் அதற்கான விசாரணையும் நடத்தியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் இந்த விவரம்லாம் தெரிய வந்திருக்கு. மேலும் விசாரணை தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக அமீரகத்தில் பார்த்திங்கன்னா காரில் ஸ்டண்ட்டு செஞ்சவரை சட்டத்துக்கு புறம்பான முறையில் ஈடுபட்ட காரணத்துக்காக கைது செஞ்சு அபராதம் வச்சிருக்கிறாங்க. அமீரகத்தை பொறுத்தவரை வாகனங்களில் ஸ்டண்ட்டு செய்கிறது சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயமா இருந்துட்டு வந்துட்டுருக்கு. இந்த நிலைமையில் இப்படி ஒரு வாகன ஓட்டியை வந்து காவல்துறையினர் கைது செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடும் அபராதமும் வச்சுருக்கிறாங்க. 50,000 திர்ஹாம்ஸ் வந்து அபராதம் வந்து வச்சுருக்கிறாங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 பேரோட உயிரை பறித்த அந்த ஹண்டா வைரஸ் பரவல் காரணமாக அமெரிக்காவில் பீதி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது சம்மந்தமான பரவல் இல்லை தொற்று எதுவுமே குவைத்தில் இல்லை, குவைத்துக்கு ஆபத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செஞ்சுருக்கிறாங்க அதான் மருத்துவமனையில் இருக்கிற உள் மருத்துவம் மற்றும் தொற்று நோயில் ஆலோசகர். குவைத்து வந்து வைரஸ் பரவுறதுலேருந்து அந்த ஸ்பாட்லேருந்து ரொம்பவே முற்றிலும் தொலைவில் இருக்குது, இதனால் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது குவைத்திலேயே பரவுறதுக்கோ இல்லை வெளிநாட்டவர்கள் நாட்டுக்குள்ளே நுழையும்போது பரவுறதுக்கோ எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது எலியோட சிறுநீர், உமிழ்நீர் இல்லைன்னா மலம் ஆகியவற்றால் அசுத்தமான பொருட்களின் தொடர்பு மூலமாக மெயினாக காட்டு எலியிலிருந்து மனிதருக்கு பரவுது. அப்படின்னால இது வந்து ஒரு வருடமிருந்து மற்றவருக்கு பரவாது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. உலக அளவில் வைரஸை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும்னு அமெரிக்க சுகாதார அதிகாரிகள் அவசர எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. அரிசோனா மாநிலத்தில் இருக்கிற சுகாதார சேவைகள் ஹண்டா வைரஸோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஆண்டு தொடக்கத்துலேருந்து இப்போ வரையும் 3 இறப்புகள் ஏற்பட்டிருக்கிறதாகவும், மெயினாக நுரையீரலில் தான் தொற்று ஏற்படுது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதோட அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சல், தலைவலி மற்றும் தசைவலி அப்படின்னும், அது மட்டும் இல்லாமல் சுவாசிக்கிறதுக்கு கடினமாக இருக்கும், இதெல்லாம் இதோடைய அறிகுறி இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதவளம், பொது சேவைகள், குறைகள், உளவியல் மற்றும் சமூக சேவைகள் ஆகிய துறைகளில் காலியாக இருக்கிற மேற்பார்வை பணியிடங்களுக்கான நேர்காணலை கல்வி அமைச்சகம் நடத்த இருக்கிறாங்க. காலியாக இருக்கிற இந்த 4 சம்மந்தப்பட்ட இடங்களை வந்து நிரப்புறதுக்கு அதற்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றதாகவும் சொல்லியிருக்காங்க. 2024-2025 கல்வியாண்டு தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த பணியிடங்களை நிரப்புறதும் பணியுடைய சீரான ஓட்டத்தை உறுதி செய்கிறத நோக்கமாக கொண்டிருக்கிறதாகவும், இந்த வேலைகளை குவைத்மயமாக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாகவும், அதே மாதிரி கற்றதில் சிரமம் இல்லை மெதுவாக கற்கிற மாணவர்களுக்கான ஒருங்கிணைப்பு வகுப்பில் 56 குவைத் அல்லாத ஆசிரியர்களின் சேவைகளை கல்வி அமைச்சகம் வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. காரணம் குவைத்மயமாக்கல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக இந்த வேலையை குவைத் நாட்டை சேர்ந்தவர்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட சில வழக்குகளுக்கு மட்டும் குடும்ப விசா வந்து சம்பள வரம்பு நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 800 குவைத்தினர் சம்பாதிக்கும் பட்டம் பெறாத வெளிநாட்டினர் குடும்பங்களுக்கு ஸ்பான்சர் செய்யலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது ஆல்ரெடி இந்த நியூஸ் சொல்லியிருக்காங்க.
குவைத்தில் முதல் துணை பிரதமரும் பாதுகாப்பு மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் யூசுப் அல் சபா அவங்க இந்த தீர்மானத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இதன் அடிப்படையில் வெளிநாட்டினருடைய விசா சட்டத்தில் நிர்வகிக்கிற ஒழுங்குமுறையை குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக பல்கலைக்கழக பட்டம் இல்லாத ஒரு வெளிநாட்டவர் பணி அனுமதி பத்திரத்தில் அவருடைய சம்பளம் 800க்கு குறையாமல் 800 குவைதினாருக்கு குறையாமல் இருந்துச்சுன்னா குடும்ப விசாவின் கீழே நாட்டிற்கு தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் குறிப்பிட்ட சில வழக்குகளுக்கு மட்டும் சம்பளம் வரம்பு வந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை எங்கே மென்ஷன் பண்ணல. நாட்டில் இருக்கிறவங்க, நாட்டிலேயே பிறந்தவங்க, நாட்டுக்கு வெளியே பிறந்தவங்க, 5 வயது மேல் இல்லாதவங்க, இவங்க எல்லாரும் நாட்டில் வசிக்கும் பெற்றோருக்கு வழக்கமாக குடும்ப விசாவை வழங்கும் அப்படின்னும் அதற்கான சில குறிப்பிட்ட நிபந்தனைகள் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ குறிப்பிட்டிருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருக்கும் தான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சம்பளம் வரம்பு தேவையில்லை, சம்பள வரம்புலேருந்து நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது இப்போ எப்படா வந்து டிகிரி ஹோல்டர் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து டிகிரி ஹோல்டர் தேவையில்லை, ஃபேமிலி விசா வழங்கப்படும்னு சொன்னாங்க. இப்போ குறிப்பிட்ட சிலருக்கு யார் யாருன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து 800 குவைதினாருக்கும் தேவை கிடையாது. அதுக்கு குறைவான சம்பளம் இருந்தாலும் ஓகே, அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இந்த பொறுப்பை அமைச்சகத்துடைய துணை செயலாளர் தான் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி 2வது குறிப்பிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது அதிகாரப்பூர்வ அரசிதழில் வெளியிடப்பட்ட தேதியிலேருந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது எந்த லெவலுக்கு அவங்க வந்து அப்ளை பண்ணுறதில் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இன்னும் சரியான விவரம் வரல. இப்போதைக்கு இது சம்மந்தமான முடிவு எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் பல முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை பார்த்து மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.